இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு 200 கிராம் சன்னாவை 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சன்னாவை குக்கரில் போட்டு நம்ம ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சிருக்க சன்னாவை ஒரு கைப்பிடி அளவு மட்டும் இதில் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சன்னா மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். கூடிய கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மசாலாவை இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு பாதி சன்னாவை இது போல் முழுசாகவும் மீதி சன்னாவை இது போல் மேஷ் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இதை திரும்ப ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க வச்சலாம். இது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு இறக்கணும்னா அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.